காதலிச்சாலும் நன்றிங்க. இப்படியெல்லாம் காதலிச்சாலும் எனக்கு அடுத்து ஒருத்தி அழகான ஒரு பெண்மணி வர்றாங்க. அப்படியா? ஆமா. கூப்பிடு. அதாச்சும் அழகா இருக்குமா இப்படி? இன்னமும் பார்த்தா இது வரைக்கும் அழகாவே இல்லை. அதாச்சும் அழகா இருக்கணும்ன்ற மாதிரி கேக்குறீங்க. நீங்க பார்த்த பெண்மணி மாதிரி நாங்க இருக்க முடியுமா? அவரவர்களுக்கு தகுந்த மாதிரி. அப்படி இல்ல. அதெல்லாம் அழகான எல்லாருமே அழகுதான். யாரையும் குறை சொல்ல நினைச்சீங்கன்னா எந்த ஒரு பெண்ணையும் குறை சொல்ல கூடாது. ஆமா. அவளையும் கூப்பிடவா? கூப்பிடுங்க. அடியே அடியே அடி சின்ன புள்ள. ஓடியா. ஒட்டடா கம்பத்தில ராசா இந்த கதைய மச்சியோரம் மாங்க மரம் ராசா மாமனார வச்ச மச்சியோரம் மாங்க மரம் ராசா மாமனார வச்ச மரம் மாங்க காய்க்கு மாங்க சேனத்துக்கு ஆசைப்பட்டு போதுமுங்க, போயிட்டு வாங்க. என்னத்தை சொல்றது? ஹாய், வணக்கம். எனக்கு இது கொடுக்கவே இல்லை. ஆமாவா, எனக்கு கொடுத்தா தானே நான் சந்தோஷப்படுவேன். வா, மெதுவா வா, பார்த்து வரணும். என்ன டவுசர் என்கிட்ட வரையில் கலட்டுறியே? கலண்டு போகுதா அதுவா? என்ன வெக்கமாக இருக்கா? அட, அவன் உண்மையிலே பொம்பளை நினச்சிட்டான். வா, உனக்கே ஒப்பளையானே பார்க்கல. என்னத்தை சொல்ல? ஆண்டவா. அது என்ன நினச்சி வந்தேன் தெரியுமா பெட்டிக்கார? சரி, பொம்பளை தான் வந்திருக்கு உங்களுக்குன்னு நினச்சி வந்தவைய. என்னை பொம்பளைன்னு தான் நினச்சேன். பெரிய பொட்டை வரைக்கும் பல்லாரு போகல. வெள்ளக்கம்மார் பிஞ்சு போகும். ஆம்பளை தாண்டா எடுவட்டவளே. அவன் என்னத்தை சொல்ல, இந்த நாடகத்தில் என்னத்தை சொல்ல, இந்த காசை வாங்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கு.
ஆனால் என்ன வேஷம்னாலும் போட்டலாம். என்ன இன்னமும் நீ என்னதுக்கு இதுக்கு பொம்மை வேஷம் போட்டேன்னு தெரியல. வாங்க இங்கே வாங்க, உங்களை நான் லவ் பண்ணுறேன். உங்களை தான் உங்களுக்காகத்தான் இந்த வாழ்க்கையே நான் முண்டா அடிக்கூட்டு பல்லு தெரிச்சு போயிடாம பார்த்து வா. பொம்பளஞ்சல வேமா எச்சியை வடிச்சுக்கிட்டு ஓடியாருவேன். வா வா வா, அவரைத்தான் நான் லவ் பண்ணுறேன். நீங்கள் தான் எங்கள் கல்யாணத்துக்கு வரணும். சும்மா வாங்க. மூஞ்சியை வேற மறைச்சிட்டாங்க. சின்ன பயலா கிழட்டு பயலான்னு தெரியும். நான் வேற சின்ன பையதானா, 60 வயசுனா விழுக்கு வந்திருக்கும்ல. சரி என்ன செய்ய, ஆண்டவன் கொடுத்த வரம். என்னைய பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருக்கா? என்ன செய்கிறது, ஓ ஆசை அப்படி இருக்கு. உன் பேண்ட்டுக்குள்ளே என்ன கிடக்கா அதுதான் முண்டை இங்கேயும் கிடக்கு. 2 பேரும் கிட்டி அடிச்சுட்டே விளையாடணும். உங்கள் பேர் என்ன பேர்? பேர் என்ன? சரி சரி, லேசா இதில் சொறி. சரி, உனக்கு எத்தனை வயசு ஆகுது? 21 வயசுதே ஆகுதா? 21 வயசுன்னா லேசா எவி அடிப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆள் வாச்ச என்னது இப்படி இப்படிங்கிற 2 பேரும் இப்பயே கூப்பிட்றியா? நோ ஏழு. சரி, சிங்கை மெமரி மேக்கர்ஸ் உங்களுடைய சேனலா? ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமில் இருக்கான் சிங்கை மெமரி மேக்கர்ஸ். முண்டை மைக்கை தள்ளி விட்டு போயிடாது. எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நீ எதுக்கு இப்போ என்னைய ஃபாலோ பண்ணி வந்த? கூட்டு போகத்தானா? பொண்ணு நினச்சி வந்திருக்கேன். பொண்ணு நினச்சி வந்து என்ன செய்ய, 2 பேரும் கிட்டி அடித்து தாண்டா விளையாடணும். சரி போயிட்டு வா. சிங்கை மெமரி மேக்கர்ஸ் அனைவரும் ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் ஐடியில். சரி சரி தானே? சரி சரி சரி, போயிட்டு வா. முண்டை அங்கிட்ட ஆம்பளி பொருள் இருக்குடா, இங்கிட்டு போ, பார்த்து போ. சரிதேன் சரி, என்ன செய்ய. சரி, என்னை இன்னும் நோங்கிறது போக மாட்டேன். செல்ஃப் எடுக்காது. செல்ஃப் எடுத்தாலும் சரின்னு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு சொரியத்தையும் செய்யணும். நாங்கள்லாம் இன்றைக்கி எங்கே வரோம் தெரியுமா? கண்ணும் கருத்துமா காட்டு காவலுக்கு போகிறோம். நான் வந்துட்டேன், என் தோழிமா வந்திருப்பா. நான் வள்ளியம்மாவை கூப்பிடணும். அவங்க வந்தால் தான் இடம் சிறப்பாக இருக்கும். அப்படின்ற காரணத்தினால அடியே தோழிமா, தோழி புள்ள, அடியே அடி தோழி புள்ள, அடியே. என்னடி வளப்பறையா இருக்குது? ஏண்டி அப்படி சொல்லாதடி. ஏண்டி எல்லாத்தையும் அடக்கிட்டு இருக்கண்டி. அடக்கிக்கிட்டு இருக்கியா? ஆமாடி. அடக்கிக்கிட்டு என்னத்த இருக்கிற? எல்லா சேட்டையும் அடக்கிட்டு இருக்கேன். சேட்டையும் அடக்கிக்கிட்டு இருக்கியா? பொம்பளை பிள்ளைன்னா அடக்கிட்டு தான் இருக்கணும். அடக்கிட்டே இருக்கணும். அழகா இருக்கிறீ எப்படி? அழகா இருக்கு. நான் என் அழகை நீ தான் மெச்சுக்க. ஏன்டி நிஜமாலுமே தாண்டி அழகா இருந்து என்ன செய்ய? அழகா படைச்ச ஆண்டவே. ஏன் சிரிக்கிற? அழுகுறேன் இருவட்டு. அழகா படைச்ச ஆண்டவே எனக்கு முட்டுக்கான்னு உலகத்தானடி படைக்காம விட்டுட்டியா? அதை படைச்சிருந்தானு இப்ப அதை படைச்சிருந்தேன்னா இப்போ வந்தே மாதிரி ஒருத்தன் பொம்மை வேஷம் போட்டு அவனை பிரட்டிக்கிட்டு அடிச்சிருப்பேன் நான். அடியே என்னடி? ஆனால் அழகா இருக்குன்னு நீ தான் சொல்ற. நிஜமாலுமே தாண்டி, பொம்பளைன்னா உன்னை மாதிரி தாண்டி இருக்கணும். காலையில் மேக்கப் அழிச்சிட்டு வெளியில் வந்தேன்னு வை, சூரக்குடியில் சாணி வறக்க கூட கூப்பிட மாட்டாங்க. ஏன்டி? முகர் லட்சணம் நடக்கிறத காலையில் பார்த்துக்கோண்டி. சரிடி, இப்ப அழகா தானே இருக்கிற. இப்போதைக்கு அழகா இருப்பேன். என்ன காரணம்னு கேளு. என்ன காரணம்? பூவோட சிறந்த நாரும் மலரும் சொல்லியிருக்காங்க. நீங்களாம் எவ்வளோ அழகா இருக்கீங்க. வள்ளியம்மா எவ்வளோ அழகா இருக்காங்க. உங்களோட சேரையில் நான் அழகு பெறுகிறேன். வேற ஒன்று கிடையாது. நீ 2 பேரும் ரொம்ப ரொம்ப 2 பேர்த்தையும் காட்டி ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிற. காரணம் 3 தடவை மஞ்சள் போட்டு குளித்தானுமே. மஞ்சள் போட்டு குளிக்க மாட்டேன். ஏண்டி? ரோமம் அதிகமாக இருந்தால் தான் அது அதிகமாக இருக்கும். எதுடி? எல்லாமே. நான் சின்ன பிள்ளை, எனக்கு ஒன்றுமே தெரியாது. உனக்கு தெரியாதா? உனக்கு ஒன்றுமே தெரியாதாக்கு? ஒன்றுமே தெரியாம 3 உள்ள வைத்த. எனக்கு கல்யாணமே ஆகல. கல்யாணம் ஆகலையாடி? உண்மையிலேயே எனக்கும் கல்யாணம் ஆகலை. என்ன சொல்ற? யாராவது அமைதி வாங்கின்னு பார்க்குறேன். வர்றேன் பூரா ஒத்த விக்ஸு முட்டாய்க்கு விதியத்தவளா வர்றேன். என்கிட்ட ஒத்த விக்ஸு முட்டாய்க்கு விதியத்தவரைங்க வர்றாங்க. இருக்கிறத ஏன்ட்ட இருக்கிறத அப்படின்ட்டு போயிடுறாங்க. விக்ஸு முட்டாய் பிரச்சனையா? ஆமாடி. சரி, அப்பா வந்தாரா? உங்ககிட்ட வந்தாரா? வந்தார்.
என்ன சொன்னாரு? கண்ணுங்கருத்து மக காட்டுக்கு போக சொன்னா அங்க போயித்தான காவலும் சொன்னா அம்மா வருவாங்கன்னு அப்பாவும் சொல்லிவிட்டார். தோழி துணைக்குத்தான் வருவான்னு சொல்லிவிட்டார். நீ வந்துட்டு அம்மாவை கூப்பிடணும். கூப்பிடு. அம்மாவை கூப்பிடுவோமா? அம்மாவா நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லடி. இதுவரைக்கும் இது நாள் வரையிலும் ஏண்டி அசிங்கமாவே பேசுற? அசிங்கமா பேசுற, அடக்கொடக்கமான பெண்ணா இருக்கற. சரிடி, அம்மாவை கூப்பிடுவான். அம்மா, அம்மா வாங்கம்மா. புதுசா ஒரு பிள்ளை வரையிலேயே அந்த பிள்ளை நான் மாங்காய் மரத்துல மாங்காய பாருன்னு. சரிங்கம்மா. நீ மாங்காய் நீ அந்த பிள்ளைய ஒளிச்சு வச்சிருக்க ரெண்டு மாங்காவை. வெட்டிக்காரு நினைக்கிறது மாதிரி இது மாங்காய் கிடையாது. நாட ஆரம்பிக்கல சாமி மூட உடைச்ச தேங்காய். அங்கிட்டு பாதி இங்கிட்டு பாதி வச்சிருக்கேன். இது அரைமுடி தானே? அரைமுடி. மாங்காய் மரத்துல மாங்காய பாரு தேங்காய் உடைச்சு தேங்காய் உடைக்கிற செத்து அணைக்கிற தேங்காய் மரிக்க வந்தா நீ 16 பெற்று பெருவாள் வாழணும். 16 வெத்து பால்வாடி வச்சு நடத்தவா? ஏண்டி என்னங்கம்மா எப்படி உள்பாவடை கட்டாமே இத கட்டுன? உள்பாவடை கட்டவே மாட்டேன். ஏன் கட்ட மாட்ட? உள்பாவடை வாங்கணும்னு மதுரை போத்தீஸுக்கு போனேன். ஒரு பாவடை 180 ரூபா வரும்னு சொன்னாங்க. கோவத்துல வெளியில வந்து பிளாட் பாடத்துல 500 ரூபாடி. இல்ல நான் லோக்கல் பாவடை தான் கட்டினேன். லோக்கல் பாவடை 180 ரூபா சொல்லிட்டாங்கம்மா. அந்த பாவடையை எடுத்து நம்ம கட்டக்கூடாது, காசு வேஸ்டா போயிரும் சொல்லி வெளியில வந்து பிளாட் பாடத்துல பாக்குறேன் 4 டவுசர் 100 ரூபாய்க்கு வித்துக்கிட்டேன். ஆனா இதாம்மா காத்தோட்டமா நல்லா இருக்கு. எங்க அப்பா உங்களை தான் வச்சிருக்காரா? ஆமாங்கம்மா. எவ்வளவு நாளா? இப்போ ஒரு 27 நாளா. இதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தா? இதுக்கு முன்னாடி பெட்டிக்கார் வச்சிருந்தார். இப்போ உங்களை வச்சிருக்காரு ராதா வச்சிருக்காப்லையா? ஆமாங்கம்மா. உங்க அண்ணன் தான் வச்சிருக்காரு. எங்க அண்ணனா? ஆமா. ராதா அண்ணனா? ராதா அண்ணன். அவர் என்ன பண்றாரு? அவர் அப்பைக்கப்ப என்னை மண்டி ஓட சொல்லுவாரு. மண்டி ஓட சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவார். எங்க அண்ணன் என்ன பண்றாரு? ஆசீர்வாதம் பண்ணுவார். ஆசீர்வாதம்னா எப்படி பண்ணணும்? ஏண்டி என்கிட்ட இருக்கையில நீ இதெல்லாம் செய்யவே இல்ல? உங்ககிட்ட இருக்கையில அது நீங்க பழகியே கொடுக்கல. அப்பா வந்து கண்ணு கருத்தமா காவலுக்கு போய் சொன்னார். ஆமாங்கம்மா. இதெல்லாம் யாரோட ஏற்பாடு? இதெல்லாம் எஸ்எஸ் கோட்டை நாகேந்திர ஏற்பாடு. அப்ப நீங்க எதுவும் பண்ணல, இந்த பிள்ளை எதுவும் பண்ணலையா? அவர் ஏற்பாடு தான்மா. அது என்னது இவங்க எதுவும் பண்ணலையா? எதுவும் பண்ணல. அப்ப எதுவும் பண்ணலன்னா அப்ப இவரை பார்த்தா கேட்கறப்ப தான் அப்ப ஏதோ பண்ணிருக்கீங்க. இல்லங்கம்மா, அவர் என்னைய என்ன பண்ணாரு? உங்ககிட்ட காட்டி கொடுக்கலாம் பாக்குறாரு. நான் என்ன சொல்றேன்னா, என்னங்கம்மா, எங்க அண்ணனை வச்சிருக்கீங்களா பெட்டிக்கார வச்சிருக்கீங்களா? முத அவரு
இப்ப இவரு உள்ள எங்க ராதானே காலையில சம்பளம் கொடுக்க மாட்டார் பாத்துக்க. ஏம்மா? நீ சரியில்லை வர வர. இல்லங்கம்மா, அதனால இந்த இடத்துல மனசு சந்தோஷமா இருக்கு. உங்க மனசு எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்க மனசு எப்படி இருக்கு? உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, இவளுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு இத்தனை லைட்டை கட்டினதுக்கும் உள்ள 2 துண்டை வச்சதுக்கும் எரிச்ச மசிராத்தியா இருக்கு. இதெல்லாம் வேணையா? உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். காது அரிச்சா ரெக்க வச்சு சொரிஞ்சுக்கலாம், மூக்கு அரிச்சா விரல வச்சு சொரிஞ்சுக்கலாம். ஆனா எனக்கு அங்கன்னு அரிக்குது. உங்க கஷ்டம் என்னன்னு எங்களுக்கு தான் தெரியும். காது அரைச்சா ரெக்க வச்சு சொரிஞ்சுக்கலாம், மூக்கு அரிச்சா விரல வச்சு சொரிஞ்சுக்கலாம். அங்க அரிச்சா என்ன பண்ணுவீங்க? மம்பட்டி கிட்ட சொரண்ட வேண்டியது. இப்ப நீங்க எல்லாம் காட்டு காவலுக்கு வரீங்களா? ஆமாங்க, முன்னாடியே போங்க. மொத்தமா போயிருவோம் எல்லாரும் சேர்ந்து நான் என்ன சொல்றேன், துணைக்கு. எப்போதுமே கூட்டத்தோட தான் போகணும், கூட்டத்தோட தான் வரணும். ஆமாங்கம்மா, தனியா போறதுக்கு நமக்கு வேலை. இப்பெல்லாம் நீங்க தனியா போறதுக்கு வேலையே இல்ல. தனியா போக கூடாதும்மா. பொம்பளை பிள்ளைகள இப்ப தனியா போக முடியாது. ஆமா, இப்ப நம்ம பிள்ளைய நம்ம தான் பாத்துக்கணும். ஆமாங்கம்மா. அதனால இந்த இடத்துல ஒரு மனசுல ஆசை எப்படி தெரியுமா? எப்படி? மஞ்ச குளிச்சு அள்ளி முடிச்சு மெட்டி ஒளிக்க வெள்ள சிரிச்சு ஏஞ்சோட்டு பெண்ணிகள் இளவாழ மண்ணுகள் வாழ கிடத்துகள் மாமா மச்சான் தேடி போடிங்க, ஏ மாமா மச்சான் தேடி போடிங்க. நான் பறவை விரட்டலான்னு பாக்குறேன். சரிங்கம்மா, பறவை விரட்டிடுவோம். அப்பா சொன்னது போல ஆடி பாடி விரட்டுவோம்மா. பறவை போனா பாப்போம். சரி, இல்ல ஆடுற மாதிரி நீ ஆடணும். ஆடுவேம்மா. நீ ஆடுறத பார்த்தா அவங்க வாசிப்பாங்க. கண்டிப்பாக. இப்ப நாங்க 2 பேரும் சேர்ந்து ஆடுறோம். சரிங்கம்மா. நீ ஆடுறத பார்த்தா அவங்க வாசிப்பாங்க. நான் ஆடுறத பார்த்து வாசிப்பாங்க. ஆமாடி. அம்மா, நானும் உங்களோட சேர்ந்தே ஆடலாமா? எப்படி? எனக்கு ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஆசையா இருக்கு. நான் உன்னையும் சேர்க்க மாட்டேன், எங்க அண்ணன் தான் உன்னை சேர்த்திருக்காரு. உங்க அண்ணன் என்னை வீட்டுல சேர்ப்பாரு, எங்க? நீங்க என்னை காட்டுல சேருங்க. எங்க? காட்டுல? காட்டுல சேர்க்கிறேன். திணைக்காட்டுல. காவல்ல. ஆமாங்க. ஆளோளும் டீ குடிக்கிறீங்களா? ஆளோளும் ஆளோளம் சோ ஆளோளமே உனக்கு ஆரம்பிக்கிறதும் தெரிய மாட்டேங்குது, முடிவும் தெரிய மாட்டேங்குது. இல்லங்கம்மா, உங்க அண்ணன் சொல்லி கொடுத்ததான். இவ்வளவு நேரம் விளையாட்டு வந்தோம். ஆமாங்கம்மா. இனிமேல் விளையமா இருக்கணும். நான் மேல நின்னு பாக்குறேன். நான் கீழே நின்னு பாக்குறேன். ஏண்டி? ஆமா, அவ என்னமோ வணக்கத்துக்குரிய பெரியவர் வந்தாள். தகுந்த என்னடி சிரிக்கிறா? அவ என்னமோ சொல்றாமா. நீ ரொம்ப சின்ன பிள்ளை நினைச்சு இவ்வளவுதான் இருக்க, ரொம்ப விவரமா இருக்கியடி. நான் மேல நின்று பாக்குறேன். வணக்கத்துக்குரிய பெரியவர் வந்தாள். தகுந்த மரியாதை கொடுத்து என்னிடம் வந்து சொல்லணும். ஆமாங்க. ஆனாலும்